புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் தாயார் உடல்நலக்குறைவால் காலமானார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரும் தெலுங்கானா மாநில ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனின் தாயாரும் சுதந்திர போராட்ட வீரரும் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனின் மனைவியுமான கிருஷ்ணகுமாரி உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலை காலமானார். இதுகுறித்து தமிழிசை சவுந்தரராஜன் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், என்னை பார்த்து பார்த்து ஊட்டி வளர்த்த எனது தாயார் இன்று அதிகாலை என்னை விட்டு பிரிந்து விட்டார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டார். ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தாயார் மறைவிற்கு அரசியல் பிரபலங்கள் பலர் தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்னீர்செல்வம், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். சென்னையில் உள்ள ஜப்பான் தூதரகத்தில் துணை தூதர் தாக மசாயுகி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். ஜப்பான் நாட்டு தூதர் மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி முதல்வரை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள ஜப்பான் தூதரகத்தின் துணை தூதர் டாக மசாயுகி நேற்று புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்பொழுது புதுச்சேரியின் தொழில் வளர்ச்சி குறித்து இருவரும் கலந்தாலோசித்தனர். புதுவை மாநிலத்தில் அனைத்து தொழிற்சாலைகளும் தகுந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர் சந்திர பிரியங்கா உத்தரவிட்டுள்ளார். புதுவை போக்குவரத்து மற்றும் தொழிலாளர் துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா திருநள்ளாற்றில் தொழிலாளர் ஒருவருக்கு விபத்து ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலை மற்றும் பிற தொழிற்சாலைகளை ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு பின் புதுவை அமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முறையாகவும் முழுமையாகவும் கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்யவும், மூன்றாம் நபர் பாதுகாப்பு ஆய்வுக்கு தொழிற்சாலையை உட்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருநள்ளாறு தொழிற்சாலையில் விபத்துக்கான காரணங்களை கண்டறிந்து இதுபோன்ற விபத்துகள் இனி நிகழாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். விபத்தில் சிக்கிய தொழிலாளர்களுக்கு உரிய மருத்துவ வசதி கிடைக்கவும், சட்டப்படி கிடைக்க வேண்டிய இழப்பீட்டை அவருக்கு பெற்றுத்தரவும் தொழிற்சாலை நிர்வாகம் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். புதுவை மாநிலம் முழுவதும் உள்ள தொழிற்சாலைகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரியாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை நிர்வாகத்தினர் உறுதி செய்ய வேண்டும். இது தொடர்பாக தொழிலாளர் துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்த நாளை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்த நாளை முன்னிட்டு முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் மனதானம் வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மாநில அரசுகளின் அடக்குமுறை சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தேசிய அளவிலான பரப்புரை இயக்கம் நடைபெற உள்ளதையொட்டி புதுவை பெரியார் படிப்பகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மக்கள் கண்காணிப்பகம் ஆசீர்வாதம், சுசி கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், இந்திய ஜனநாயக கட்சி வீரசேகரன், எஸ்டிபிஐ கட்சி அப்துல்லா, திராவிடர் கழகம் ஆறுமுகம், மே 17 இயக்கம் பதிவாணன், பீப்போல்டி இயக்கம் பஷீர், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, ஜனநாயக மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் வழக்கறிஞர் ஹேமச்சந்திரன், மக்கள் அதிகாரம் சாந்தகுமார் மற்றும் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு தோழர்கள் கலந்து கொண்டனர். மேற்படி கூட்டத்திற்கு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் அரசு துரோக சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், சட்டவிரோத ஏற்பாடுகள் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிற கொடுங்கோன்மை சட்டங்கள் தடுப்பு காவலை அனுமதிக்கும் மாநில சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும், பிணைக்கான உரிமையை பழைய நிலையில் செயற்படுத்த வேண்டும், அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும், சட்டவிரோத வழக்குகளை தாக்கல் செய்ததற்கு பொறுப்பேற்று பாதிப்புற்றோருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், சட்டவிரோத தடுப்பு காவல்கள் மற்றும் குற்றவியல் நீதி அமைப்பை படைக்கலமாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி 25ஆம் தேதி கருத்தரங்கம் நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நேருவில் நகரில் ஆசிரியர் வீட்டில் கொள்ளையடித்த வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நேருவில் நகரை சேர்ந்தவர் புஷ்பலதா, இவரது மகள் பிரேமா
வடுகரை அரசு துவக்கப்பள்ளி ஆசிரியரான இவர் வரும் 20ஆம் தேதி திருமணம் நடைபெறவுள்ளது. திருமணத்திற்காக ஆரம், செயின், வளையல், பிரேஸ்லெட், கம்மல், வைர மூக்குத்தி, காப்பு உள்ளிட்ட 35 சவரன் நகைகளை வாங்கி வீட்டில் வைத்திருந்தனர். நேற்று முன்தினம் இரவு பிரேமா தனது தாயுடன் திருமண ஏற்பாடுகள் குறித்து பேசிக் கொண்டிருந்தார். நள்ளிரவு 2 மணியளவில் புஷ்பலதா படுக்க தனது அறைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அவரது அலறல் சத்தம் கேட்டு பிரேமா ஓடி சென்றார். அப்பொழுது அறையில் கத்தியுடன் நின்றிருந்த மர்ம நபர்கள் இருவர் புஷ்பலதா மற்றும் பிரேமாவை கீழே தள்ளி போர்வையை கொழித்து இருவரின் கை, கால்கள் மற்றும் கண்ணை கட்டினர். வாயில் துணியை திணித்துவிட்டு பீரோவை திறந்து 35 சவரன் நகை மற்றும் 18,000 ரொக்கம் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கைக்கட்டிலிருந்து விடுபட்ட பிரேமா லாஸ்பேட்டை போலீசாரிடம் புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர் ராஜசேகர், சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். நேற்று அதிகாலை 5 மணியளவில் கிழக்கு கடற்கரை சாலை காமராஜர் மணிமண்டபம் அருகே நின்றிருந்த இருவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்தனர். அவர்கள் லாஸ்பேட்டை விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்த ஐயனார், கோட்டக்குப்பத்தை சேர்ந்த அபினாஷ் என்பதும் இருவரும் பிரேமா வீட்டில் கொள்ளையடித்தது தெரியவந்தது. ஐயனார் கட்டட வேலை செய்து வருகிறார். அடிக்கடி பிரேமா வீட்டிற்கு சென்று கட்டட வேலை செய்துள்ளார். பிரேமா திருமணத்திற்காக நகை வாங்கி வைத்திருந்ததை தெரிந்து கொண்டு நண்பருடன் சேர்ந்து கொள்ளையடித்தது விசாரணையில் தெரியவந்தது. அதன் பேரில் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கொள்ளையடித்த நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். கொள்ளை நடந்த 3 மணி நேரத்தில் குற்றவாளிகளை பிடித்த லாஸ்பேட்டை போலீசாரை உயரதிகாரிகள் பாராட்டினர். மதுரை ஆதீனம் அருணாகிரிநாதர் மறைந்ததை அடுத்து புதுச்சேரி தமிழ் அமைப்புகள் சார்பில் நினைவேந்தல் மற்றும் மலர் வணக்க நிகழ்ச்சி புதுச்சேரி காமராஜர் சிலை அருகில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ராதே அறக்கட்டளை தலைவர் தேவதாசு தலைமை தாங்கினார். மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி அரசின் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு மலர் வணக்கம் செலுத்தினார். மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன், தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் மோகன், SDPI கட்சி மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் புதுவை அப்துல்லா, புதுவை யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு தலைவர் சுவாமிநாதன், ராவணன், பகுத்தறிவு இயக்க தலைவர் அபிமன்னன், புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன், புதுச்சேரி படைப்பாளர் இயக்க தலைவர் தமிழ்ரஞ்சன், புதுச்சேரி நகர தலித் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், பழங்குடியினர் விடுதலை இயக்க செயலாளர் ஏகாம்பரம், மக்கள் நலவாழ்வு இயக்க தலைவர் ராஜா, தமிழ் தேசிய பெரிய இயக்கத்தின் செயலாளர் வேல்சாமி, மக்கள் நற்பணி மன்ற தலைவர் பாரன், கவியரசு கண்ணதாசன், கழக தலைவர் கோவிந்தராசு, புதுச்சேரி தமிழர் மரபு மைய தலைவர் பேராசிரியர் ஆனந்தன், புதுச்சேரி வரலாற்று பேரவை செயற்குழு உறுப்பினர் சுகன்யா உள்ளிட்ட தமிழ் அமைப்பினர், சமூக இயக்கத்தினர் மலர் வணக்கம் செலுத்தினர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அபகரிக்கும் முயற்சியை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி புதுச்சேரி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை பாரதி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 30 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்து ரெயின்போ நகர் 7வது கிராஸில் உள்ளது. இந்த நிலையில் இந்த சொத்தின் ஒரு பகுதியை சென்னையை சேர்ந்த ஒருவர் எந்தவித மூல ஆவணமும் இன்றி ஒரு பகுதி சொத்தை தன் பெயரில் பட்டா மாற்றம் செய்து கொண்டு போலி ஆவணங்கள் தயார் செய்து உள்ளதாகவும், மற்றொரு பகுதி சொத்தை புதுச்சேரி முத்திகால்பேட்டை சேர்ந்த ஒருவர் ஆள் மாறாட்டம் செய்து பதிவு செய்யப்பட்டதாக போலி உயில் தயாரித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் தன் பெயருக்கு சொத்தை மாற்றி வீட்டு மனைகளுக்காக விற்பனை செய்ய முயற்சித்து வருவதாகவும் கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதை தடுத்து நிறுத்த கோரியும் கோவில் சொத்தை அபகரிக்கும் இவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரியும் புதுச்சேரி இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காமராஜர் சாலை தனலட்சுமி ஆயில் மில் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாநில இந்து முன்னணி தலைவர் அனில்குமார் தலைமை தாங்க, பொதுச் செயலாளர் முருகையன் முன்னிலை வகிக்க சுமார் 200க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு கோவில் சொத்தை அபகரிக்கும் கும்பலை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி நலவழித்துறை நகர்ப்புற சுகாதார நலவழி மையம் மற்றும் உழவர்கரை நகராட்சி சார்பில் நடைபெற்ற டெங்கு ஒழிப்பு முகாம் மற்றும் விழிப்புணர்வு ஊர்வலத்தில் ஏராளமான மருத்துவ ஊழியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நலவழித்துறை நகர்ப்புற சுகாதார நலவழி மையம் மற்றும் உழவர்கரை நகராட்சி இணைந்து தீவிர டெங்கு ஒழிப்பு முகாம் லாஸ்பேட்டையில் உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு மலேரியா உதவி இயக்குநர் டாக்டர் கணேசன் தலைமையேற்று துவக்கி வைத்தார். முதலாவதாக டெங்கு விழிப்புணர்வு ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்து உரையாற்றினார். நகர்ப்புற சுகாதார மையத்தின் மருத்துவ அதிகாரி சுனிதா முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை செவிலியர் செல்வலட்சுமி, சுகாதார ஆய்வாளர் பழனிராஜா, சுகாதார உதவியாளர்கள் ரவிச்சந்திரன், மாஸ் ஆர்வின், செவிலியர் நர்மதா மற்றும்
பைலரியா களப்பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள், உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் சமுதாய கல்லூரி மாணவர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். பின்பு அப்பகுதியில் உள்ள வீடுகளில் டெங்கு களப்பணி மேற்கொண்டனர். வீடுகளில் சுற்றியுள்ள பகுதியில் உள்ள தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள், டயர், யானை, பானை, உரல், தேங்காய், குடுவை போன்றவற்றை கண்டறிந்து வீட்டு உரிமையாளர் அதை அப்புறப்படுத்தினர். புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தில் ஆய்வு பணியை மேற்கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் சூரிய மின்சக்தி கட்டமைப்பை ஏற்படுத்த ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் பணியை துவக்கி வைத்தார். புதுச்சேரியின் மின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் அரசு ஆண்டுதோறும் மின்சாரம் கொள்முதல் செய்திட பெரும் தொகையை ஒதுக்கிட வேண்டியுள்ளது. இதனை தவிர்த்திட மக்கள் மரபுசாரா எரிசக்தியை பயன்படுத்திட அரசு ஊக்குவித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசு வீடுகள் மற்றும் சொந்த பயன்பாட்டிற்கு சூரிய மின்சக்தியை பயன்படுத்திட மானியம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தை புதுச்சேரியில் நேற்று துவக்கி வைத்த மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் வீட்டு உபயோகத்திற்கு சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரித்து பயன்படுத்த மத்திய அரசு மானியம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தில் 1 கிலோ வாட் முதல் 10 கிலோ வாட் வரை மின்சாரம் தயாரிக்க சூரிய சக்தி மின்கூரை அமைக்க 100 சதுர அடி இடம் தேவைப்படும். 1 கிலோ வாட் மின்சாரம் தயாரிக்க சூரிய சக்தி மின்கூரை அமைக்க 39,500 ரூபாய் செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் 40% 14,360 ரூபாயை மத்திய அரசு மானியமாக வழங்குகிறது. சூரிய சக்தி மின்சாரம் தயாரிப்பதால் அரசு வழங்கும் மின்சாரத்தில் பயன்பாடு குறையும், பொதுமக்களுக்கும் மின்கட்டண சுமை குறையும். இத்திட்டத்தை புதுச்சேரி மக்கள் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அரசு சார்பில் ஏஜென்சி மூலம் ஒப்பந்த புள்ளி பெறப்பட்டு ஒப்புதல் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி வழிகாட்டுதலுடன் துவங்கப்பட்டுள்ள இத்திட்டத்தை முறையாக பராமரித்தால் இதன் ஆயுட்காலம் 20 ஆண்டுகளுக்கு அதிகமாக இருக்கும். இதில் ஏற்படும் செலவுகள் 7 ஆண்டுகளுக்குள் ஈடு செய்யப்படும். 8 ஆண்டிலிருந்து சூரிய ஒளி மின்சாரம் இலவசமாக கிடைக்கும். சூரிய சக்தி மின்விசிறி உட்பட தரமான தொழில்நுட்ப ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி நிர்ணயித்த செலவில் நிறுவிட மேம்பாட்டாளர்களை மின்துறை வகைப்படுத்தியுள்ளது. சூரிய மின் உற்பத்தி மையத்தை நிறுவிய பிறகே மத்திய அரசின் மானியம் வழங்கப்படும். ஆர்வமுள்ளவர்கள் விண்ணப்பத்தை புதுச்சேரி அரசின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து மானிய தொகை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 9480804000 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பியின் பிறந்தநாள் விழா அக்கட்சியினரால் புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று மாலை கொண்டாடப்பட்டது. பேராசிரியர் இளங்கோ விழாவை துவக்கி வைத்தார். தொடர்ந்து புதுவை பாலாவின் பறையரங்கம் ஏகவல்லி தலைமையில் நடைபெற்றது. திருமாறன் வரவேற்றார். விடுதலை வளவன், விடுதலை செல்வன், பைந்தமிழ் வளவன், விடுதலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அடுத்த நிகழ்வாக திரைப்பட பாடலாசிரியர் இளைஞர் கம்பன் தலைமையில் கவியரங்கம் நடைபெற்றது. கவிஞர்கள் ஆர் செல்வன், பாலசுப்ரமணியன், அரிமதி, இளம்பருத்தி, ஆற்றலரசு, யாக்கன் ஆகியோர் கவிதை வாசித்தனர். இந்நிகழ்வுக்கு மலரவன், தீந்தமிழன், சுபாஷ், கருணைதாசன், செந்தமிழ் வளவன், நேருடான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதைத் தொடர்ந்து கட்சியின் துணை பொதுச் செயலாளர் புதுவை பாவனன் தலைமையில் வாழ்த்தரங்கம் நடைபெற்றது. கபிலன் வரவேற்றார். மணிமாறன், தமிழ்மாறன், திருமரசன், சாந்தகுமார், கதிர், பிரபாகரன், வீரப்பன், வாணிதாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திரைப்பட இயக்குநர் கவிதா பாரதி, மீனவர் விடுதலை வேங்கங்களை தலைவர் மங்கியர் செல்வன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். இறுதி நிகழ்வாக புதுவை சித்தன் ஜெயந்த் மூர்த்தியின் இசையரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி தொழிலாளர் துறை சார்பில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு வாரத்தில் அமைச்சர் சந்திரபிரியங்கா பங்கேற்று தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு இடையே நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை தலைமை தொழிற்சாலைகள் மற்றும் கொதிகலன்கள் ஆய்வகத்தின் சார்பாக ஆண்டுதோறும் தேசிய பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று தொழிலாளர் துறையில் நடத்தப்பட்டது. இதில் அமைச்சர் சந்திரபிரியங்கா தலைமை தாங்கி தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு இடையே நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் துறை செயலர் கதிரேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
உழவர்கரை தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பாக வழங்கப்படும் முதியோர் விதவை உள்ளிட்ட பல்வேறு ஊக்கத்தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பாக முதியோர், கணவரால் கைவிடப்பட்டோர், விதவை ஆகியவர்களுக்கு மாதந்தோறும் அரசு சார்பாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான ஆணையினை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சிகப்பு அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை புதுவை இந்திரா நகர் தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். சிகப்பு அட்டைதாரர்களுக்கு நபர் ஒன்றுக்கு 5 கிலோ அரிசி விகிதம் 2 மாதத்திற்கான அரிசி வழங்கும் திட்டத்தினை தொகுதிக்குட்பட்ட திலாசுப்பேட்டை அரசு பொதுமக்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் மற்றும் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.